வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸில் வந்து ஆல்ரெடி 2 பார்ட் முடிச்சாச்சு. 2 பார்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் கிட்ட நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுடைய ஒரு நோக்கம் அப்படின்றது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸை வந்து எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான். நான் எல்லா வீடியோலையுமே இந்த 2 வீடியோவில் லாஸ்ட் எடுத்த 2 வீடியோவில் சொன்னது தான் சொல்கிறேன். இப்போ எஸ்எஸ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட் அப்படின்றது மாறல, கேட்குற விதம் தான் மாறி இருக்கு. அந்த விதம் தான் வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியாக வந்து எலிமினேஷன், சரியா, எலிமினேஷன் ஆஃப் ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ற டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 2 வீடியோல சொல்லியிருப்பேன். இதுலயுமே நம்ம இதை நம்ம பார்க்கலாம். சரி, அது போக வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட்டையுமே நான் சேர்த்து எடுத்திருப்பேன். ஓகே, சரி. இதுல முதல் கேள்வி, நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து லாஸ்ட் 2 வீடியோல நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து எதை பத்தி எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை பத்தி தான் எடுத்திருக்காங்க, ரைட்டா. அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். ஸோ நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இங்கிலீஷ் இருக்கும், 2வது பேஜ்ல வந்து தமிழ் இருக்கும், ரைட்டா. அதனுடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, இதில் வந்து பாருங்க டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்றதை நான் வந்து நம்ம கிளாஸ்லேயே நான் தெளிவாகவே நான் சொல்லியிருப்பேன். டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட். ஓகே ஓகே ஸோ டிபிஎஸ்பி அப்படின்றது எந்த பார்ட் அப்படின்னா பார்ட் 4. அடுத்த ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும். அதுக்கு அடுத்தது டிபிஎஸ்பி எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஐஆர்இ அப்படின்னா அயர்லாண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக ஆக்குறதுக்கு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற அதனுடைய நோக்கம் வந்து இந்தியா வெல்ஃபேர் ஸ்டேட், சரியா. டிடபிள்யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடபிள்யூ அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட். அதுக்கடுத்து டிஇஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடபிள்யூஇஎஸ், சரியா. இல்லைன்னா வெஸ் அப்படின்றதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெஸ். ஸோ டிடபிள்யூஇஎஸ். ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், வெஸ்ட் அப்படின்ற மாதிரி வெஸ்ட். டபிள்யூனா வெல்ஃபேர் ஸ்டேட், இஎஸ்னா வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெமோக்ரஸி, டினா வந்து இது டிபிஎஸ்பி, ரைட்டா. ஸோ எஸ், நம்ம இந்தியா வந்து என்னவா மாற்ற உருவாக்குது, இது வந்து முயற்சி செய்யுது அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டா, ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன டெமோக்ரஸியா வந்து இதை டிபிஎஸ்பி வந்து அதனுடைய நோக்கம் வந்து என்ன டெமோக்ரஸி அப்படின்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, சரியா. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்து என்ன டெமோக்ரஸி அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, ரைட்டா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து டிபிஎஸ்பியை வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து, ஸோ இதுலேயே நான் கூட எழுதுறேன், இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு இங்கே கீழே எழுதுறேன். ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து என்னன்னு சொன்னார் அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி பார்க்கறதுக்கு எது மாதிரியே இருக்கு, அதாவது ரிசம்பிள்ஸ் எதை மாதிரி இருக்குது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எதுல இருக்குது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்குது, ரைட்டா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் வேற என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிபிஎஸ்பியில் ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னா ஆர்டிக்கல் 39A. நான் ஷார்ட்கட் சீரீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிபிஎஸ்பிக்கான எல்லா ஷார்ட்கட்டையும் சொல்லியிருப்பேன். அதில் 39வது சூர்யாவினுடைய படம் என்ன அப்படின்னா ஜெய்பீம். அதில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா லாயராக வேலை பார்ப்பாரு, இலவசமாக வந்து வக்கீல் சட்ட சேவை வந்து செய்வார். அப்போ ஏ அப்படின்னா வந்து எய்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆர்டிக்கல் 39A என்ன அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்டு, கிட்ட இலவசமாக சட்ட உதவி. வேற முக்கியமான ஆர்டிகல்ஸ் நான் வந்து எழுதுறது முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் எழுதுறேன். ஆர்டிக்கல் 36 நான் ஷார்ட்கட் சீரீஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆர்டிக்கல் 12x3 36. ஆர்டிக்கல் 12ம் சரி ஆர்டிக்கல் 36ம் சரி இந்த இரண்டுமே வந்து எதை பத்தி சொல்கிறது அப்படின்னா ஸ்டேட்,
இந்திய அரசியலமைப்புல ஸ்டேட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷனை பத்தி தான் சொல்லுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். வேற முக்கியமானது வந்து 40க்கு வந்து நம்ம என்ன ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் சரியா 40 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் வந்து விஏஓ எக்ஸாம் எழுதலாம். அப்போ வந்து பஞ்சாயத்து விஏஓன்னு வில்லேஜ் பஞ்சாயத்தா வில்லேஜ் ஆஃபீஸர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ பஞ்சாயத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ 2-3 தடவை பார்த்தாலே போதும், நம்மளுக்கு எப்போ எந்த ஆர்டிக்கல் கேட்டாலும் ஞாபகத்துக்கு வந்துடும். வேற முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 42 ஆர்டிகல் 42 வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த 40 ஷார்ட்கட் சீரீஸில் வந்து 42 அப்படியே திருப்பி போட்டோம்னா 24 மணி நேரம் அப்படின்றது. அப்போ 24 மணி நேரமும் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷனில் ஒர்க் இருக்கணும். ஜஸ்ட் அண்ட் அதாவது மனிதாபிமான முறையில் வந்து வேலை இருக்கணும் அப்படின்றது. ஹியூமன் கண்டிஷன்ஸில் நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லீவ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் 42 இருக்குது. மெட்டர்னிட்டி ரிலீஃப் அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஓகே, மெட்டர்னிட்டி ரிலீஃப் எல்லாம் இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. வேற முக்கியமான ஆர்டிக்கல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 43. இந்த 43 பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தோம்னா, நம்மளுக்கு தேவையான மனிதனுக்கு தேவையான 3 விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு வீடு, அதுக்கப்புறம் வந்து போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு. அதுவும் இல்லாமல் அப்போ 4வதாக ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு வருமானம், லிவிங் வேஜ், வாழ்கிறதுக்கு ஒரு வருமானம் வேணும். ஸோ அதை பற்றி பேசுகிறது 43ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் 44. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து ரெண்டுமே 4 யூனிஃபார்மாக இருக்குதா, அது வந்து எப்படி இருக்குன்னு எது வந்து என்னென்னு பார்த்தோம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத நம்ம ஷார்ட்கட் இதில் பார்த்தோம், ஷார்ட்கட் சீரீஸில். அதுக்கு அடுத்தது வந்து வேற முக்கியமான ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னா 43, 44. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 50. வேற வேற வந்து 48. ஸோ 48க்கு வந்து நம்ம என்ன ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து 48. ஸோ 8 அப்படின்னா வந்து வெட்டுறது சரியா. 48 வெட்டு சரியா. என்ன வெட்டி அறுவடை செய்யறதுக்கு அறுவடை. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இதில் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓகே அக்ரிகல்ச்சர் விவசாயம் மற்றும் விலங்கு வளர்ப்பு அனிமல் ஹஸ்பண்ட்ரி இது எல்லாமே இதில் வரும் ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 50. இது நம்ம என்ன பார்த்தோம்னா 50க்கு 50 சரி, அதாவது 50-50 அப்படியே பிரித்து கொடுக்குறாங்க. என்ன பிரித்து கொடுக்குறாங்க, செப்பரேட் பண்ணணும். செப்பரேஷன் ஆஃப் யாரையும் செப்பரேட் பண்ணணும், ஜேஇயை செப்பரேட் பண்ணணும். ஜேஇ செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், அவங்கள வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றது. இதெல்லாம் ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் 50. அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து 51வது ஆர்டிக்கல் வந்து அமைதியை பற்றி பேசும். பீஸ் ரைட்டா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே இதில் வந்து வேற என்ன முக்கியம்னா இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற ஒரு சில முக்கியமான அமெண்ட்மெண்ட், இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு 4 தான் இருக்குது. என்ன அப்படின்னா 42வது கான்ஸ்டிடியூஷன் 42வது சட்ட திருத்தம், அதுக்கு அடுத்தது 44வது சட்ட திருத்தம், அப்புறம் 86வது சட்ட திருத்தம், அப்புறம் 97வது சட்ட திருத்தம். ஸோ இந்த 42வது சட்ட திருத்தத்தில் வந்து ஆர்டிக்கல் 39A, அதுக்கப்புறம் 43A, அடுத்து 48A இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. 44வது சட்ட திருத்தத்தில் வந்து ஆர்டிக்கல் 38 கிளாஸ் 2 இதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி வருமானத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாகுபாடு அப்படின்றத வந்து குறைக்கணும். இன்கம் இன்இக்வாலிட்டியை குறைக்கணும் அப்படின்ட்டு சொன்னது. இங்கே எழுதிக்கிறேன், இன்கம் இன்இக்வாலிட்டியை குறைக்கணும் அப்படின்றதுக்கு. 86வது சட்ட திருத்தத்தில் வந்து ஆர்டிக்கல் 45னுடைய சப்ஜெக்ட் மேட்டரை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சப்ஜெக்ட் மேட்டரை வந்து அதில் இருக்கிறத வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. 86வது சட்ட திருத்தம். 97வது சட்ட திருத்தத்தில் வந்து ஆர்டிக்கல் 43B ஆட் பண்ணாங்க. அதே 97வது சட்ட திருத்தத்தில் வேற என்னெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 43B, அடுத்து பார்ட் 9B ஆட் பண்ணாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 243B,
இதை ஆட் பண்ணாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் சி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாங்க. ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நான் ஜஸ்டிசபிள் அப்படின்றத சொல்றாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அது வந்து கோர்ட்ல நம்ம இதை மீறணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. ரைட்டா? அதுக்கு அடுத்து வந்து இது வந்து ப்ரொமோட் வெல்ஃபேர் அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல, வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் வந்து டபிள்யூ அப்படின்றது வெல்ஃபேர் ஸ்டேட், இஎஸ் அப்படின்றது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அண்ட் எக்கானமிக் டெமோக்ரஸி, அதுக்கப்புறம் டி அப்படின்றது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அப்போ வந்து இந்த இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சரி, ஏன்னா ரெண்டுத்துக்குமே அசெஷன் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒன்று தான். ரைட்டா? இந்த நான் ஜஸ்டிசபிள்னு எந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 37ல சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ரைட்டா? நான் இதே மாதிரியே தான் வந்து நம்மளுடைய ஜிஎஸ் சீரீஸ்லையுமே டீச் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து எப்போவுமே நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் எதை பற்றி இருக்குதுன்றது அப்படின்றத பார்க்கணும். அக்பரினுடைய தீன் இ இலாஹி, அக்பர் வந்து தீன் இலாஹி அப்படின்ற ஒரு மதத்தை வந்து கொண்டு வருவார். சரியா? மதம், ரிலீஜியன். ஸோ அதை பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு தடவை பாருங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பெஸ்ட் ட்ரிக் இருக்குது இந்த கொஸ்டினுக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கொஸ்டினுக்கு ஒரு நல்ல ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இட் வாஸ் அடாப்டட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் முகல் நோபல்ஸ். அதாவது இந்த தீன் இலாஹி அப்படின்ற ஒரு மதத்தை வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. முகலாய அவையில இருந்த பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. நான் நம்மளுடைய கிளாஸ்ல நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன், இதை வந்து ஏத்துக்கிட்ட ஒரே ஆள் வந்து யார் அப்படின்னா அக்பர்னுடைய நவரத்னங்கள்ல வந்து ஏத்துக்கிட்ட ஒரே ஆள் வந்து யாருன்னா பீர்பல் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் 1 வந்து, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்புனா ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏயும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ எந்த ஆன்சருக்கு வந்து நிற்போம் அப்படின்னா ஆப்ஷன் பியில தான் வந்து நிற்போம். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? எப்படி நம்ம ஆப்ஷன் எலிமினேட்டிங் மூலியமாக ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, இந்த தீன் இலாஹியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். தீன் இலாஹி அப்படின்றது 1582 வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்பர்னால் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அக்பரை பொறுத்த வரைக்கும் அக்பர் வந்து மன்சப்தாரி முறை அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வருவார். என்னன்னா மன்சப்தாரி அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வருவார். எப்பொழுதுனா 1571 கொண்டு வருவார். அதுக்கடுத்து அக்பர்னுடைய வாழ்க்கை வரலாறு, அதனுடைய பெயர் என்னன்னா அக்பர் நாமா, அக்பர்னுடைய வாழ்க்கை வரலாறு. சரியா? பயோகிராஃபி அப்படின்னு போடுறோம். பயோகிராஃபினா சரிதம். இந்த பயோகிராஃபியை எழுதுனது, சரியா, எழுதுனது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பயோகிராஃபி பை எழுதியவர் வந்து அபுல் ஃபாசில். இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எழுதியிருப்பார். எதை எழுதியிருப்பார்னா அக்பர் நாமாவை வந்து எழுதியிருப்பார். இந்த அக்பர் நாமாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3 பகுதிகளை உடையது. 1, 2, 3 வால்யூம். சரியா? 3 வால்யூமா தனித்தனியா இருக்கும். அதுல முதல் இது வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னா அக்பர்னுடைய முன்னோர்களை பத்தி இருக்கும். ஆன்செஸ்டர்ஸ், அக்பர்னுடைய முன்னோர்கள். 2வது தொகுப்பு வந்து அக்பர்னுடைய ஆட்சி, ரெயின். அதுக்கடுத்து 3வது வந்து அக்பர்னுடைய நிர்வாகம். அக்பர்னுடைய நிர்வாகம் தொடர்பாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து இந்த 3வது வால்யூம் இருக்குல்ல, 3வது, இந்த 3வதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐனி அக்பரி. அக்பரி. சரியா? இது முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த மன்சப்தாரி முறை இருக்குல்ல, மன்சப்தாரி முறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மன்சப்தாரி முறையில் எதை முடிவு பண்ணுவாங்கன்னா ரேங்கை தான் முடிவு பண்ணுவாங்க. ரேங்க். சரியா? ரேங்க் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் அக்பர்னுடைய டைம்ல வந்து இந்த ரேங்க் வந்து 10ல இருந்து 7000 வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இதே ரேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுரங்கசீப் டைம்ல 10ல இருந்து கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் வந்து போச்சு அப்படின்றது சொல்றாங்க. 10,000 தாண்டி போச்சு அப்படின்னு சொல்றாங்க அவுரங்கசீப் டைம்ல. ரைட்டா? அதுக்கு அடுத்து இந்த ரேங்க் இருக்குல்ல, இந்த ரேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க? டிசைடட் ஆன்
எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஜத்து, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சவார். ரெண்டுமே வேற வேற இது. ஜத்து மற்றும் சவார் இதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். ஜத் அப்படின்றது அதுவுமே ரேங்க் தான். சவார் அப்படின்றது குதிரை. ஒருத்தர் கீழே எத்தனை குதிரைப்படை இருக்கணும் அப்படின்றத வச்சு டிசைட் பண்றது. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்க நான் எழுதுறேன். ஸோ அக்பர்னுடைய நிதி அமைச்சரா, ஃபினான்ஸ் மினிஸ்டரா வந்து ஒருத்தர் இருப்பார். அவருடைய பெயர் வந்து என்னன்னா தோதர் மால். தோதர் மால். இந்த தோதர் மால் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா 1580 எப்ப 1580. ஸோ இந்த 1580 வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த 1580 வந்து இந்த தோதர்மால் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். அதுதான் என்ன திட்டம்னா தஷாலா திட்டம். தஷாலா சிஸ்டம். தஷாலா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வருவார். இந்த தஷாலா திட்டத்திற்கு கீழே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த தஷாலா திட்டத்திற்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டேட்டா அப்படின்றது எதை ரிலேட்டடான ஒரு டேட்டா அப்படின்னா லேண்டு, நிலம் தொடர்பான ஒரு டேட்டாவை எடுத்து அந்த லேண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 பிரிப்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஃபுலாஜ் அப்படின்றத பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற லேண்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா சச்சார் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரௌத்தி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சார், அதுக்கு அடுத்தது பாஞ்சார் அப்படின்னு பிரிக்கிறாங்க நிலத்தை. அதாவது நிலத்தினுடைய அந்த மண்ணின் செழிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து இந்த ஃபுலாஜ் அப்படின்றதுல வந்து செழிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். சச்சார்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், பரௌத்தியில வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், பாஞ்சார்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியா பிரிக்கப்படுகிறது. இந்த தசாலா சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஏகேன்னு போடுறோம், ஆல்சோ நோனஸ். இன்னொரு பெயர் வந்து ஏகேஏ ஆல்சோ நோனஸ். இன்னொரு பெயர் வந்து என்ன ஜப்தி சிஸ்டம். ஜப்தி சிஸ்டம். ரைட்டா? இன்னொரு பெயரும் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். இது வந்து சுல்ஹி ஹூல் அப்படின்ற ஒரு ஒரு தத்துவத்தினால் அதுதான் வந்து அதனுடைய பேஸா இருக்குது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த கொஸ்டின் எதை பத்தி இருக்குது அப்படின்னா சிஆர்ஆர். சிஆர்ஆர் அப்படின்றது வந்து சிஆர்ஆர்னுடைய விரிவாக்கம் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா கேஷை வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஸோ ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரெடியூசஸ் லிக்விடிட்டி இன் தி எக்கானமி. ஸோ அதாவது கேஷை வந்து ரிசர்வ்னா சேர்த்து வைக்கிறது. ஸோ கேஷை வந்து அதிகமாக சேர்த்து வச்சா பொருளாதாரத்தில் லிக்விடிட்டி அப்படின்றது பணப்புழக்கம். ஸோ காசை வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சோன்னா பணப்புழக்கம் வந்து பொருளாதாரத்தில் குறையும் அப்படின்றத சொல்றாங்க. கரெக்டு தான். ஸோ இது வந்து நார்மலாக நேச்சர் தானே. ஏன்னா சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகமாகிறப்ப பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிக்விடிட்டி உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்றது கம்மியாகும். லிக்விடிட்டினா பணப்புழக்கம், அது கம்மியாகும். சரி, ஓகே. இப்போ அடுத்த ரீசனை பாருங்க. பேங்க்ஸ் ஹாவ் டு கீப் மோர் ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ ரெடியூசிங் லெண்டபிள் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. பேங்க்ஸ் ஹாவ் டு கீப் மோர் ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ ரெடியூசிங் லெண்டபிள் ஃபண்ட்ஸ். சரி, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஐ கிட்ட பேங்க் வந்து ரிசர்வ் வச்சுக்கணுமா, அந்த சேர்த்து வைக்குது அப்படின்றது சொன்னால, ஏன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது ஆர்பிஐ கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து லெண்டபிள் ஃபண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம காசு நிறைய நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து காசு கொடுக்க முடியாதுல்ல. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கிட்ட இருக்கிற காசு வந்து போயிடும். அப்போ அதுதான் வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமியில் வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றப்ப வந்து அது ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு சில வார்த்தைகள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
எப்படி சொல்றது, சிஆர்ஆர்னு சொல்றது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட முடியும். சென்சஸ் ரிலேட்டடா வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான், ரைட்டா. பட் இருந்தாலும் சென்சஸ் வந்து நீங்க ஃபேக்சுவலா நீங்க படிச்சுக்கலாம், ரைட்டா. ஃபேக்ட் பேஸ்டா படிச்சா அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும், ரைட்டா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதெல்லாம் பெஸ்ட்டு தான், ஏன்னா நம்ம ரொம்ப டெப்த்தாக வந்து அதை தாண்டி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்கனாமியில் வந்து வேற கேள்விகள் கேட்கறதுக்கு, இப்போ இது வந்து நேஷனல் இன்கம் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. நேஷனல் இன்கம் அப்படின்றது வந்து கால்குலேஷன் ரிலேட்டடாக கேட்பாங்க. அதனால வந்து கால்குலேஷன்ஸ்க்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினுடைய பேட்டர்ன் இப்போ மாறுறதுனால வந்து இந்த டீட்டெயில்ஸ், இப்போ எக்கனாமி பற்றி நம்ம அதை பார்க்கறதுனால வந்து எனக்கு தெரிஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் எக்கனாமி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ அதனால வந்து எக்கனாமி வந்து அதுக்கு அடுத்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் சொல்லிடுவேன், ரைட்டா. ஸோ இப்போதைக்கு வந்து சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய கோர்ஸ் வீடியோலேயே தனியாக வந்து எக்கனாமிக்குன்ட்டு ஒரு டீட்டெயில்டு கம்ப்ளீட் லெக்சரே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா. அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹையர் சிஆர்ஆர் ரெடியூசஸ் பேங்க் லெண்டிங் ரேட், அதாவது பேங்க் லெண்டிங் பை இன்க்ரீசிங் ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், banks have to keep more reserves with RBI, reducing lendable funds. So CRR, sorry, இங்க வந்து CRR வந்து அதிகமாகுது, CRR அதிகமாகுது, பொருளாதாரத்தில் வந்து பணப்புழக்கம் குறையுது, ரைட்டா. கேஷை ரிசர்வ் பண்றாங்க, எங்க ரிசர்வ் பண்றாங்க, வித் ஆர்பிஐ. அப்ப லெண்டபிள் ஃபண்டு குறையும். லெண்டபிள்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டு குறைய தான் செய்யும். அப்போ வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டாவது ரீசன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது, ரைட்டா. இப்படி நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பிகாஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆரோ மார்க் போட்டு பிகாஸ். ஸோ ஹையர் சிஆர்ஆர் ரெடியூசஸ் லிக்விடிட்டி இன் தி எக்கானமி பிகாஸ் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சுக்கும் ஃபண்டு வந்து கொடுக்க முடியாது, அதுதான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு என்னென்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி வந்து எது ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு செகண்ட். ஓகே, ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இதில் பாருங்க, செகண்ட். ஓகே, சரி. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, இது வந்து ஆசிட் பேஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, சரியா. ஆசிட் மற்றும் பேஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஓகே, acid release hydrogen ions, சரியா. H plus-னா hydrogen ions in aqueous solution and have a pH less than 7. சரி, இப்போ வந்து இந்த கொஸ்டினை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு தடவை சொல்றேன். இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு வேர்ட் இருக்கு, ஆல்வேஸ் அப்படின்ட்டு. ஆல்வேஸ் அப்படின்னு வந்தாலே 90% வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா தான் இருக்கும், சரியா. தப்பா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இங்க வருங்க பாருங்க, இதுல ஹைட்ரஜன் கேஸ்ன்னு கொடுக்குறாங்க, ஹைட்ரஜன் கேஸ். இப்ப நார்மலாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து மெட்டல் இருக்கு, மெட்டல். இந்த மெட்டல் வந்து ஆசிட் கூட சேர்றப்ப எதை உருவாக்கும்னா சால்ட்டை உருவாக்கும், சரியா. ஒரு சால்ட்டை உருவாக்கும். பிளஸ் வேற எதை உருவாக்கும்னா ஹைட்ரஜனை உருவாக்கும், சரியா. வேற எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹைட்ரஜனை உருவாக்கும். இப்ப இந்த சால்ட் இருக்குல்ல, இந்த சால்ட் வந்து அசிடிக்கா இருக்கலாம், அல்லது பேசிக்கா இருக்கலாம், அல்லது நியூட்ரலா இருக்கலாம், ஸோ அசிடிக்கா எப்ப இருக்கும் அப்படின்னா வென் ஆசிட் ஸ்ட்ராங். ஆசிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப அசிடிக்கா இருக்கும். பேசிக்கா வந்து எப்பொழுது சால்ட் வந்து எப்போ வந்து பேசிக்கா இருக்கும் அப்படின்னா வென் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப சால்ட் வந்து பேசிக்கா இருக்கும். நியூட்ரல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ வந்து சால்ட் நியூட்ரலா இருக்குன்னா போத் ஸ்ட்ராங், ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப, ரைட்டா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து பிட்டராக தான் இருக்கும். டச் பண்ணுற கொஞ்சம் வழுக்கும் கை, அதை டச் பண்ணவும் முடியும், டச் பண்ண முடியாத வலிக்கிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன, அதில் ஹைட்ராக்சைடு அயன்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரைட்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஆசிட் பேஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப பிஹெச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரைட்டா, நான் இங்கே கூட எழுதுறேன். ஸோ ஒரு லைன் இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ பிஹெச்சில் வந்து நான் இங்கே எழுதுறேன், பிஹெச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிஹெச்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர், அதனுடைய விரிவாக்கம் வந்து பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பி அப்படின்றதுக்கு வந்து பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஸ் ஜெர்மன் மொழியில் வந்து, ஜெர்மன் மொழியில் பொட்டன்ஸ். இப்போ இந்த பிஹெச் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வரைக்கும் போகும். 7 வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வந்து நியூட்ரல். சரி, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு 7லேருந்து இப்படி போக 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 போக, அதாவது 0க்கு போக 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசிடிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப், அதுக்கு அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ், அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து இந்த 7லேருந்து 14 இப்படி போக 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 இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேசிக் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது 8 அதிகமாக பேஸ் ஆகும், 9 வந்து இன்னும் பேசிக்காக இருக்கும். பேஸ் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து எது ரிலீஸ் பண்ணுறது அதிகமாகும்னா போக 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 ரிலீஸ் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ். OH மைனஸ் அயான்ஸ் இது வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும், ரிலீஸ் ஆகிறது. OH அப்படின்றது ஹைட்ராக்சைடு. OH அப்படின்றது ஹைட்ராக்சைடு. ரைட்டா, ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ட்ரைட்ஸ், அதாவது டாமினன்ட் ட்ரைட். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இது பயாலஜி ரிலேட்டடான கொஸ்டின். சரி, இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன் ரிலேட்டடாக கேட்குறாங்க. நான் அதை இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாக்ஸ் வந்து நான் ஒன்று போட்டுடுறேன். அது வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் ஒன்று போட்டுடுறேன். சரி, இப்போ நான் ஒன்று போடுறேன். இங்கே பாருங்க, இது வந்து டால், இது வந்து ஷார்ட். சரியா, இது டால், இது ஷார்ட். ஸோ ரெண்டு டால் சேர்றப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா டால் ஒரு டால் ஒரு ஷார்ட் சேர்றப்ப இப்படி சொல்கிறாங்க. அதாவது டி, இது வந்து டி இப்படி கூட எழுதலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி கூட. அடுத்து இது வந்து ஷார்ட். ஸோ இதில் வந்து இது டால், இது ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட், இது வந்து ஒன்று ஷார்ட். ஸோ நம்மளுக்கு 2 விதமான இது இருக்குது, டைப். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஜீனோ டைப்னு சொல்லுவாங்க, ஃபீனோ டைப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜீனோ டைப்னா ஜீன்ஸ் ரிலேட்டடாக, ஃபீனோ டைப் அப்படின்றது வந்து ஃபிசிக்கலாக. இன்னொன்று ஃபீனோ டைப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஜீனோ டைப்பில் வந்து டால், அதுக்கப்புறம் இந்த டால், அதுக்கப்புறம் ஷார்ட். இதனுடைய ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 1:2:1. சரியா, 1:2:1. ஏன்னா கரெக்டு தானே உங்களுக்கு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் 1 இருக்குது, இதில் வந்து 2 இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. 1:2:1. அடுத்தது இந்த ஃபீனோ டைப்பில் ஃபிசிக்கலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டாலுக்கும் ஷார்ட் இதுக்கு ரேஷியோ எவ்வளோ கேட்குறாங்கன்னா இது 3:1. இது வந்து 3:1. இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னதே தான். இது வந்து டாலு, இது ஒன்று தான் ஷார்ட். அப்போ 3:1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்க. அப்போ நம்மளுக்கு இது தெரியணுமா அப்படின்னு கேட்டால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சாலே போதும். இங்கே பாருங்க, ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னா ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. 90% ஆல்வேஸ் அப்படின்னாலே அதற்கு ஆன்சர், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 3 வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ தப்பு, பி தப்பு, டி தப்பு. ஸோ அப்போ ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வந்து நிற்போம். அதுதான் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஐடென்டிக்கல் அப்படின்றது இருக்குது. ரைட்டா, என்ன ஆல்வேஸ், அதாவது ஃபீனோடைப் அப்படின்றது வந்து அப்சர்வபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீனோடைப் தான்.
ஆல்வேஸ் ஐடென்டிக்கலான்னு கேட்குறாங்க, கிடையவே கிடையாது. அது சம்டைம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். சரியா, அது வந்து ஒரு சில நேரம் சம்டைம்ஸ் கேன் டிஃபர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா இது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினே சொல்லலாம். காரணம் என்னன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆல்வேஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டேட்மெண்ட் டூல வந்து ஒன்லின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ரைட்டா, அதனால கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்றது பெஸ்ட். ரைட்டா, ஏன்னா அதாவது ஆர்ட் ஆஃப் ஸ்கிப்பிங் ஒன்று இருக்கு. ஸ்கிப் பண்றதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும், கரெக்டான கொஸ்டினா பார்த்து நம்ம ஸ்கிப் பண்ணணும். அப்படின்றப்ப நம்ம சேஃபான ஸ்டேஜில் இருக்கலாம். ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹோமோசைகஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, ஹோமோசைகஸ் அப்படின்றது ஹைட்டை பற்றி சொல்கிறாங்க. ஹைட்டு வந்து எப்படின்னா கேபிட்டல் டி ஹைட்டு, ஸ்மால் டி ஷார்ட், அதுதான் ஹோமோசைகஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹோமோசைகஸ் மற்றும் இந்த ஹெட்ரோசைகஸ், இது வந்து ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ். ஹெட்ரோசைகஸை வந்து இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் டி கேபிட்டல் டி, இது மாற்றி மாற்றி சொல்கிறது. ரைட்டா, அதுக்கப்புறம் மெண்டல்ஸ் லாவை பற்றி பேசுகிறாங்க. மெண்டல் அவர்களை வந்து என்னன்ட்டு சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னா மெண்டல் அவர்களை தான் சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ மெண்டல் அவர்களால் வந்து ஒரு சில முக்கியமான லா வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது. முக்கியமான லாஸ் என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், ஒன்று வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், இரண்டாவது வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன், இன்னொன்று வந்து என்னன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன், இன்னொன்று வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ட்டு மூணு இது. இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ட்டு மூணு தான் சொல்றாங்க. ரைட்டா, ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோடைப் அப்படின்றது ஜெனட்டிக், ஜீனோடைப் அப்படின்றது ஜெனட்டிக். இங்கே இருக்கு பாருங்க ஃபீனோடைப். இதில் ஃபீனோடைப் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல். ஃபீனோடைப் அப்படின்றது வந்து என்னன்னா பிசிக்கல். ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்க பிபின் சந்திரா, இந்தியாஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்ட் தான். நான் வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், 1 or 2 டேஸில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஒரு 150 புக்கு. சரியா, இந்த 150 புக்குமே எக்ஸாம் பாயிண்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அது சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எல்லா எக்ஸாம்லையுமே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த 150லேருந்து ஒன்று கண்டிப்பாக அதில் இருக்க தான் செய்யும். அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் ஷார்ட்கட் மட்டும்தான், வெறும் ஷார்ட்கட்டு மட்டும்தான், வேற எதுவுமே இருக்காது. புக்கோட பேஜ், புக்கோட ஃபோட்டோ இருக்கும், திருப்பி அந்த ஃபோட்டோக்கு கீழே ஆத்தர் பேர் இருக்கும், அந்த புக்கோடைய பேருக்கும் ஆத்தருடைய பேருக்கும் ரிலேஷனாக ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொல்லுவேன். ரைட்டா, அதுலேருந்து கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ஒரு கேள்வி இருக்கும். ரைட்டா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சசி தரூர் வந்து எந்த புக் எழுதியிருப்பாருன்னா எரா ஆஃப் டார்க்னஸ் எழுதியிருப்பாரு. அருந்ததி ராய் வந்து த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ன்றவங்க அந்த புக் எழுதியிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஃபிலாசபி ஆஃப் த நேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில் A1, B3, C2, D4 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அருந்ததி ராய் அவர்கள் வந்து காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் எழுதியிருக்காங்களா, அது போக வந்து வேற எந்த நூல்கள் எல்லாமே அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னா சாரி இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் இருக்குல்ல, இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்க்கு வந்து பூக்கர் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பூக்கர் பிரைஸ், அதாவது இலக்கியத்திற்காக கொடுக்கப்படுகிற மிக உயரிய விருது சர்வதேச அளவில். அதுக்கப்புறம் சசி தரூர் வந்து அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து ஒய் ஐ எம் ஹிந்து அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஒய் ஐ எம் ஹிந்து அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாரடாக்சிக்கல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. பாரடாக்சிக்கல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு புக் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து அம்பேத்கர் எ லைஃப் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அம்பேத்கர் எ லைஃப் அப்படின்ற ஒரு புக்கையுமே வந்து எழுதியிருக்கிறார். யார் அப்படின்னா சசி தரூர் அவர்கள்.
அதுக்கடுத்து அருந்ததி ராய் அவர்களால் எழுதப்பட்ட வேற ஒரு சில புத்தகங்களும் தான் இங்கே எழுதுறேன். என்ன எழுதியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ். வேற இந்த புக் அப்படின்னா ஆர்டினரி மேன்ஸ் கைடு டு எம்பையர், ஆர்டினரி மேன்ஸ் கைடு டு எம்பையர். இந்த புக் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அருந்ததி ராய் அவர்கள் வந்து ஒரு விருது ஒன்று வாங்கினாங்க. என்ன விருதுனா பென் பின்டர் விருது, பென் பின்டர் பிரைஸ். ஸோ இது எல்லாமே, இந்த விருது எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரியா, பென் பின்டர் பிரைஸ். சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தானிய அரசர்கள் தொடர்பாக வந்து கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சுல்தானி ரூலர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்துமிஷ். ஸோ நான் ஆல்ரெடி வந்து டெல்லி சுல்தானேட் ரிலேட்டடாக வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம கோர்ஸில் வந்து அது நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் போட்டேன், ப்ளஸ் எம்சிக்யூ ரிலேட்டடாகவும் போட்டாச்சு. ஸோ இல்துமிஷ் அவர்கள் வந்து குதுப் மினார் வந்து கட்டினதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதாவது குதுபுதீன் ஐபக்கால் கட்டப்பட்டிருக்கும். குதுப் மினாரை வந்து கட்டி முடித்தது இல்துமிஷ், கட்ட ஆரம்பிச்சது குதுபுதீன் ஐபக். அலாவுதீன் கில்ஜினாலே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அது அலாவுதீன் கில்ஜியா தான் இருக்கும். முகமது பின் துக்ளக் வைசஸ்ட் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க, படித்த முட்டாள் அப்படின்ட்டு. அதுல வந்து ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து டோக்கன் கரன்சியை கொண்டு வந்தது அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். ஃபிரோஷா துக்ளக் அப்படின்னு வார்த்தை வந்தாலே வந்து கால்வாய்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க இருக்க தான் செய்யும். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் வந்து 4, 1, 2, 3. ஆப்ஷன் வந்து 4, 1, 2, 3 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து ஜியாலஜிக்கல் ஈவெண்ட் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, இயர்லியில இருந்து மோஸ்ட் ரீசெண்ட் வரைக்கும். ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா இயர்லியில இருந்து மோஸ்ட் ரீசெண்ட் வரைக்கும் அது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதில் வந்து ஒரு செகண்ட். ஸோ நம்மளுடைய உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் வந்து ஒரு லேண்ட் இருந்துச்சு. அது லேண்டு ரெண்டாக பிரிஞ்சது. ஒன்று பேஞ்சியான்னு சொன்னாங்க, இன்னொன்று பேந்தலஸாக சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சோம், நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு, ரைட்டா? பேஞ்சியா பேந்தலஸா அப்படின்ற மாதிரி பிரிஞ்சுது. அதுக்கு அடுத்தது அப்போ பிரியிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்ற ஒன்று ஓப்பன் ஆச்சு, ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்தியன் பிளேட்டும் அதுக்கப்புறம் யுரேஷியன் பிளேட்டும் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு, ரைட்டா? இது வந்து 4th. இது வந்து எத்தனாவது அப்படின்னா 4th. ஸோ அப்போ 4th. ஸோ அப்போ வந்து 1, 4, 2, 3. 1, 4, ஒரே செகண்ட், 1, 4, 2, 3. ஸோ எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? பிரேக்கப் ஆஃப் பேஞ்சியா, அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ், சாரி 1. அதுக்கு அடுத்தது வந்து ஓப்பனிங் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, ஒரே ஒரு செகண்ட். இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம ஒரு தடவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். நான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறப்ப இந்த ஒரு இதை வந்து நான் திரும்ப சொல்கிறேன், ரைட்டா? இந்த ஒரு இதை மட்டும் நம்ம திரும்ப ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்க. ஸோ இது வந்து 1857 ரிவோல்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் வந்து ஆரம்பிச்சது வந்து பேரக்பூரான்னு கேட்குறாங்க. பேரக்பூரில் ஆரம்பிக்கவே இல்லை. சிப்பாய் கழகம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா மீரட்டில் ஆரம்பிச்சது. அப்போ ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணலாம். இந்த இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஆல் தி அபோவ் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது இங்கே பாருங்க, கம்ப்ளீட்லின்ற ஒரு வார்த்தை இருக்கு, கம்ப்ளீட்லி. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அப்போ கம்ப்ளீட்லின்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடலாம். சரி, அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும்தான் வரும், ஆப்ஷன் ஏ மட்டும்தான். சரியா? நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் எலிமினேஷன் மூலியமாக மட்டும்தான் கொண்டு வர முடியும், ரைட்டா?
ஸோ இமீடியட் காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராய் என்ஃபீல்டு ரைஃபிள் கிரீஸ்டு வித் கார்ட்ரிட்ஜ் தான். அதாவது மாடு மற்றும் பன்றியினுடைய கொழுப்பை வந்து அந்த கிரீஸில் வந்து தடவி இருப்பாங்க. அதை வந்து நம்ம வாயால் கடிச்சு துப்பி தான் வந்து அந்த துப்பாக்கிக்குள்ளே போடுற மாதிரி அந்த தோட்டாவை போடுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படின்றப்ப வந்து அது வந்து நிறைய பேருனுடைய உணர்ச்சியை வந்து பார்த்துட்டிங்கன்னா மத உணர்ச்சியை வந்து அது விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களால வந்து அதை தாங்கிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அது இமீடியட் ரீசனா இருந்துச்சு. ஆனா அது வந்து கம்ப்ளீட்லி ஸ்பான்டைனியஸ். ஸோ அது உடனே அந்த சிப்பாய் கழகம் அப்படின்றது உடனே வந்து உருவான விஷயம் கிடையாது, ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. அது வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு, எக்கனாமிக் ரீசன் இருக்கு, சோஷியல் ரீசன் இருக்கு, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ரீசன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ நம்மளுக்கு இந்த தேர்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும், அதாவது தேர்டு செட்டை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது தான். நம்மளுக்கு இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த சிஜிஎல் ஆகட்டும், இல்லை ரயில்வேஸ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நம்மளுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5லேருந்து 6 வீடியோ ஒரு பேசிக்காக தான் இருக்கும். அடுத்து போக 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 கம்ப்ளீட்டாக டாபிக் பை டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி டாபிக் தனியாக, ஜாகிரஃபி டாபிக் தனியாக, எக்கனாமி, பாலிட்டி, இந்த மாதிரி டாபிக் வைஸாக நம்ம பார்க்கலாம். ரைட்டா? தேங்க்யூ.